வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஜிகேவில் ஓகேங்களா, அதாவது பொருளாதாரத்தில் ஜிஎஸ்டி இந்த குரூப் 4ல் கேட்டிருக்கான். இந்த ஜிஎஸ்டி பற்றி நம்ம விரிவாக இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா. வாங்க வீடியோவுக்கு போகலாம் ஓகேங்களா. ஃபாலோ பண்ணிக்கங்க. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே வரலனாலும் நம்ம நாட்டினுடைய நடப்பு நிகழ்வை நம்ம அழகாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. நாட்டினுடைய நடப்பு நிகழ்வில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வீடியோவுக்கு போவோம் பாருங்கள். ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் ஓகேங்களா. இப்போ இந்த டேக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது நேர்முக வரி மற்றும் மறைமுக வரி அப்படின்னு 2 வரியாக பிரித்து வச்சுருந்தாங்க. ஒன்று நேர்முக வரி, இன்னொன்று மறைமுக வரி ஓகேங்களா. இப்போ நேர்முக வரி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது ஒரு நபரிடமிருந்து நபரின் வருமானம் மீது விதிக்கப்பட்டுள்ள அரசுக்கு செலுத்தப்படக்கூடிய வரி தான் ஓகேங்களா. அரசுக்கு செலுத்தக்கூடிய வரி அங்கே பாருங்கள் ஓகேங்களா. அதாவது நபரினுடைய வருமானம் மற்றும் செல்வம் மீது விதிக்கப்பட அரசுக்கு நேரடியாக செலுத்தப்படக்கூடிய வரிக்கு பேர் தான் நேர்முக வரி ஓகேங்களா. அதை பார்த்திங்கன்னா ஒரு நபரின் வருமானம் மற்றும் செல்வம் மீது விதிக்கப்பட்டுள்ள அரசுக்கு நேரடியாக செலுத்த வேண்டிய வரி தான் நேர்முக வரின்னு சொல்கிறாங்க. இந்த நேர்முக வரி பார்த்திங்கன்னா இந்த நேர்முக வரி நேரடியான சார்ந்த திட்டங்களை சொல்கிறாங்க ஓகேங்களா. அதாவது பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நபர் ஓகேங்களா, அதாவது வருமானத்துக்கு அதிகமாக ஓகேங்களா சம்பாதிக்க கொடுத்த பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டக்கூடியது தான் நேர்முக வரி. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே வருமானம் சம்பாதிச்சா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் ஓகேங்களா. 2.5 லட்சத்துக்கு மேலே வசூல் அதாவது சம்பாதித்தா அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அதில் அதை பார்த்திங்கன்னா அவருடைய வீட்டு வரி, தண்ணி வரி ஓகேங்களா, சொத்து வரிலாம் நேரடியாக கட்டக்கூடியது தான் நேரடி வரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. மறைமுக வரி அப்படின்னா ஓகேங்களா, அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு அந்த உற்பத்தியினுடைய பொருள் வேறு இடத்துக்கு போய் மாறி நாம் ஒரு பொருளை வாங்குகிறோம் ஓகேங்களா. அந்த பொருளுக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரி தான் மறைமுக வரி ஓகேங்களா. மறைமுக வரி. இப்போ நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கு என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். நேர்முக வரினா வரி சுமையை ஏற்பவர் ஓகேங்களா, வரி சுமையை ஏற்பவர். மறைமுக வரினா வாங்குவோர் இறுதியாக வரி சுமையை ஏற்பவர் ஓகேங்களா. வரி செலுத்தப்படும் பொறுப்பு கிடையாது, ஆனால் வரி செலுத்தும் பொறுப்பு கடைக்காரருக்கு உண்டு ஓகேங்களா. உதாரணம் பாருங்கள். வருமான வரி வருமானம் பெறும் போது வரி செலுத்துவதற்கான பொறுப்பும் ஏற்படும். இறுதியான வரி சுமையை அவரே ஏற்க வேண்டும். இறுதியான வரி சுமையை அவரே ஏற்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தோன்னா உதாரணம் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஓகேங்களா. கடையில் பொருளை வாங்கும் பொழுது முதலில் வரி கடைக்காரர் செலுத்துவதை வாங்குவரிடம் பெறுகிறார். வரிப்பளு வாங்குவர் மீது விழும். வரிப்பளு வாங்குவர் மீது விழும் ஓகேங்களா. இப்போ நேர்முக வரியினுடைய நன்மைகள். நேர்முக வரி நன்மைகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, அதாவது வளர்விதம் கொண்டவை, அதாவது வரியின் அடிப்படையை பொறுத்துவாறு வரி விதம் மற்றும் எடுத்துக்காட்டாக வருமான வரி சமத்துவ விதியின் அடிப்படையில் அமையும் ஓகேங்களா. அப்போ வருமான வரி எதன் அடிப்படையில் அமையும் அப்படின்னா சமத்துவ விதிமுறை அடியில் அமையும் ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா நிச்சயின்மை. நேர்முக வரியினுடைய விதியை இறுதியில் உதாரணமாக வருமான வரி செலுத்துவதற்கு ஓகேங்களா, அது நிச்சயமை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நொகிலும் தன்மை, சிக்கனம் ஓகேங்களா. அப்போ நேர்முக வரியினுடைய தீமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபலமானவை ஓகேங்களா. உற்பத்தி திறன் பாதிக்கப்படுகிறது ஓகேங்களா. வசதி குறைவு, இது எல்லாமே வசதி குறைவு, வரி எய்தல் ஓகேங்களா. இது எல்லாமே நேர்முக வரியினுடைய நன்மைகள் ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா மறைமுக வரி என்பது பொருட்கள் மீது பணிகளோ ஒரு நபர் மீது விதிக்கப்படும் வரியாகும் ஓகேங்களா. அதாவது பொருள் வாங்குகிற அந்த பொருளில் நம்ம கட்டக்கூடிய வரி தான் ஓகேங்களா மறைமுக வரி ஓகேங்களா. மறைமுக வரிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு உற்பத்தி வரி, சுங்கத்தீர்வை வரி ஓகேங்களா, கேளிக்கை வரிங்கிறது அந்த திரையரங்கம் சினிமா தேட்டரில் நம்ம கொடுக்கக்கூடியது ஓகேங்களா. அடுத்தது சேவை வரி பார்த்தீங்கன்னா தொலைபேசி, காப்பீடு, உணவு விடுதியில் நம்ம சாப்பிட்றது எல்லாமே சேவை விதி ஓகேங்களா. மறைமுக வரியினுடைய நன்மைகள் பறந்து காணப்படுவதால் சமத்துவம், சிக்கனத்தன்மை ஓகேங்களா, உடலுக்கு தீங்கி வைக்கும் பொருள்கள் ஓகேங்களா நம்ம வாங்கி சாப்பிட்றதுனால உடலுக்கு தீங்கி வைக்கும், அதாவது வசதியானவை. அடுத்து பார்த்திங்கன்னா
ஓகேங்களா. மறைமுக வரியினுடைய தீமைகள்: வசூலிக்கும் செலவு அதிகம், நெகிழ்ச்சியற்ற தன்மை, தேய் வீதம், உறுதியின்மை, ஓகேங்களா, குடிமை உணர்வின்மை, ஓகேங்களா. இது எல்லாமே மறைமுக வரியினுடைய தீமைகள். பாருங்கள், ரெண்டு இதுக்கும் வித்தியாசம் பாருங்கள். நேர்முக வரி. நேர்முக வரி என்பது ஒரு நபரினுடைய வருமானம் மற்றும் செலவினத்தின் மீது விதிக்கப்படும் நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடியது தான் நேர்முக வரி. பாருங்கள், மறைமுக வரி என்பது ஒருவர் நுகர்வோர் பண்டம் மற்றும் பணிகள் மீது விதிக்கப்படும் மறைமுகமாக அரசுக்கு செலுத்தும் வரி மறைமுக வரி. ஓகேங்களா. இயல்பு பார்த்தீங்கன்னா இது வளர்விதம், இது தேய் விதம். ஓகேங்களா. சுமை மற்றும் தாக்கம். ஓகேங்களா. ஒரு நபர் ஒரு மீது விழுகிறது. அப்போ ஒரு நபருக்கு ஒரே இது விழுகிறது தான் நேர்முக வரி. ஓகேங்களா. பல்வேறு நபர்கள் மீது விழுகிறது தான் மறைமுக வரி. பல்வேறு நபர் மீது விழுகின்ற வரி தான், ஓகேங்களா, மறைமுக வரி. வரி அடிப்படை பாருங்கள். வரி செலுத்துவோரின் வருமானம் மற்றும் செல்வம். பண்டங்கள் மற்றும் பணிகள் வாங்கும்போது, விற்கும்போது, உற்பத்தியின் போதும், பண்டங்கள் வாங்கும் போதும் உற்பத்தியின் மீதும் வரி ஏய்ப்பு. ஓகேங்களா. வரி ஏய்த்து வாய்ப்பு உள்ளது. பொருள்களின் விலையிலேயோ வரி சேர்க்கப்படுவதால் வரி ஏய்ப்பு கடினமாகும். பணவீக்கம். நேர்முக வரி பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. மறைமுக வரி விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா விதிக்கப்படும் மற்றும் வசூல். ஓகேங்களா. தனிநபர் மற்றும் இந்து கூட்டு குடும்பம், நிறுமம் ஆகியோருடன் வசூலிக்கப்படுகிறது. பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகர்வோர் மீது விதிக்கப்படும் மதிப்பீட்டினால் செலுத்தப்படுகிறது. சுமை மற்றவர் மீது மாற்ற முடியாது. ஓகேங்களா. அதாவது இந்த சுமை மற்றவர் மீது மாற்ற முடியாது, மற்றவர் மீது மாற்றக்கூடியது இது. பாருங்க, ஓகேங்களா. இந்த மறைமுக வரியும் நேர்முக வரியும், ஓகேங்களா, நாடு முழுதும் ஒரே வரி கொண்டுக்கிட்டு வரது தான், ஓகேங்களா, சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஜிஎஸ்டி. இது பாராளுமன்றத்தில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் 2007 மார்ச் 29 பாராளுமன்றத்தை கொண்டு வந்தாங்க. அது எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, ஜூலை 1 நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா. அதாவது நாடு முழுவதும் ஒரே வரி அப்படிங்கிறத கொண்டுட்டு வரத்தான் இந்த ஜிஎஸ்டி. ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி தான் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஜிஎஸ்டிங்கிறது ஒரு மறைமுக வரி. பார்த்துக்கோ, ஜிஎஸ்டி என்பது ஒரு மறைமுக வரி. ஓகேங்களா. ஜிஎஸ்டி என்பது எந்த வரின்னு கேட்டாங்கன்னா, இது ஒரு மறைமுக வரி. பாருங்கள், ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா மத்திய அரசு விதிக்கப்படும் விதிகள். ஓகேங்களா. மத்திய அரசு என்னென்ன வரி வாங்கும், மாநில அரசு என்னென்ன வரி வாங்கும். ஓகேங்களா. பாருங்கள், மத்திய அரசு சுங்க மீது வரியான சிறப்பு முதல் வரி, பணி கடமைகள் வரி, சேவை வரி, துணை கலால் வரி, மத்திய கலால் வரி அப்படிங்கிறது எல்லாமே மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரிகள். ஓகேங்களா. அதே மாதிரி மாநிலத்தில் மாநில மதிப்பீட்டு கூட்டு வரி, விற்பனை வரி. ஓகேங்களா. அப்போ விற்பனை வரிங்கிறது மாநிலத்தில் தான் வாங்குறாங்க. ஓகேங்களா. பொழுதுபோக்கு வரி, அதாவது சினிமாலாம் பார்க்குறது மாநில அரசு தான் வசூல் செய்யும். ஓகேங்களா. மத்திய வருமான வரி, நுழைவு வரி, ஓகேங்களா, வாங்குவோர்கள் மீதான வரி. ஓகேங்களா. அப்படி வரியை மத்திய அரசும் மாநில அரசும் பகிர்ந்து வாங்கிக்கிறது. ஓகேங்களா. இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேங்களா. நாடாளுமன்றத்தில் எப்போ கொண்டு வந்தாங்க? மார்ச் 29, 2017. எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா, 2017 ஜூலை 1. ஓகேங்களா. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னா 2017 மார்ச் 29, 2014 தான் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டாங்கன்னா, ஜூலை 1, 2017. ஓகேங்களா. வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா 5 விதமாக வசூல் பண்ணுறாங்க. 0%, ஓகேங்களா, 5%, 12%, 18%, 28%. ஓகேங்களா. 0%, 5%, 12%, 18%, 28%, ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படுகிறது. ஜிஎஸ்டியினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கு வரி அற்றது, பதிவுக்கான வாசல், இணைய வசதி எளிமையாக்குதல், சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டம் உள்ளது. ஓகேங்களா. நாடு முழுவதும் ஒரே முறையான மறைமுக வரி. ஓகேங்களா. ஒரே மதான மறைமுக வரி தான் ஜிஎஸ்டி. ஓகேங்களா. ஜிஎஸ்டி தினம் என்றைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1. ஓகேங்களா. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 தான் ஜிஎஸ்டி தினமாக கொண்டாடுறாங்க. அப்போ ஜிஎஸ்டி தினம் என்றைக்கு? ஜூலை 1. ஜிஎஸ்டி தினம் டாக்டர் தினம். ஓகேங்களா. ஜிஎஸ்டி தினமும் டாக்டர் தினமும் ஜூலை 1. ஓகேங்களா. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சரக்கு மற்றும் சேவை வரி. ஓகேங்களா. ஜிஎஸ்டினுடைய விதி, ஓகேங்களா, ஜிஎஸ்டினுடைய விதி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஓகேங்களா,
279. ஓகேங்களா, 279 தான் ஜிஎஸ்டியினுடைய விதி. ஜிஎஸ்டியினுடைய விதி 279. ஓகேங்களா. ஜிஎஸ்டியினுடைய சட்ட திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ஓகேங்களா, 101வது சட்ட திருத்தம். மசோதா எத்தனாவது மசோதான்னு கேட்டாங்களா, 122வது மசோதா. அப்போ ஜிஎஸ்டி தினம் என்னைக்குன்னா ஜூலை 1. டாக்டர் தினம் என்னைக்குன்னு கேட்டாலும் ஜூலை 1. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, இதனுடைய விதி என்னன்னு கேட்டாங்கன்னா 279A. ஓகேங்களா, சட்ட திருத்தம் 101வது சட்ட திருத்தம். மசோதா என்னன்னு கேட்டாங்கன்னா 122வது மசோதா. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த இந்தியாவினுடைய முதல் மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அசாம் தான் முதல்ல அறிமுகம் செஞ்சாங்க. அப்போ ஜிஎஸ்டி முதலில் அறிமுகம் செய்த மாநிலம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அசாம் தான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீகார் தான் ரெண்டாவது அறிமுகம் செஞ்சாங்க. ஓகேங்களா. அப்போ ஜிஎஸ்டியை இந்தியாவில் முதல்ல அறிமுகம் செய்த மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அஸ்ஸாமு. இரண்டாவது ஓகேங்களா ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த மாநிலம் பீகார். ஓகேங்களா. ஜிஎஸ்டி அறிமுகம் செய்தலில் தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னா 28வது மாநிலமாக தான் ஜிஎஸ்டி அறிமுகம் பண்ணாங்க. உலகிலேயே முதல்ல ஜிஎஸ்டி அறிமுகம் செய்த நாடு எதுனா பிரான்ஸ். எப்போனா 1954 தான் அறிமுகம் செஞ்சாங்க. அப்போ ஜிஎஸ்டி உலகிலேயே முதலில் அறிமுகம் செய்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா ஃப்ரான்ஸு. எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1954. ஓகேங்களா. ஜிஎஸ்டியிலிருந்து நீக்கப்பட்ட சரத்து ஓகேங்களா 268A. ஜிஎஸ்டி தற்போது எந்த அட்டவணையில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 மற்றும் 7வது அட்டவணையில் இருக்குது. அப்போ ஜிஎஸ்டி ஓகேங்களா எந்த அட்டவணையில் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 6 மற்றும் 7வது அட்டவணையில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ ஜிஎஸ்டினுடைய வரிகள் பாருங்கள். ஓகேங்களா, 0%. அப்போ ஜிஎஸ்டியில் வராத பொருளில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டீசலு, பெட்ரோலு, ஓகேங்களா, எரிவாயு பொருட்கள் எல்லாமே ஜிஎஸ்டிக்கு பொருத்தப்படாத பொருட்கள். அப்போ ஜிஎஸ்டியில் உள்ளேயே கொண்டுட்டு வந்த பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஓகேங்களா எரிபொருள், பெட்ரோலு, ஓகேங்களா, அடுத்தது டீசல். எரிபொருள் எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டுட்டு வரல. ஓகேங்களா. பாருங்கள், அது இல்லாத 0% பார்த்தீங்கன்னா என்னென்ன கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா பால், முட்டை, கல்வி சேவைகள், தயிர், சுகாதார சேவைகள், குழந்தைகளுக்கான ஓவியம், பென்சிலு, உப்பு இது எல்லாமே 0. ஓகேங்களா. ஜிஎஸ்டிக்கு வரி கிடையாது. ஜிஎஸ்டிக்கு வரி கிடையாத பொருள் என்னென்னு கேட்டாங்கன்னா பால், முட்டை, கல்வி சேவைகள், தயிர், சுகாதார சேவைகள், குழந்தைகளுக்கான ஓவியம், பென்சிலு, உப்பு. ஓகேங்களா. இது எல்லாமே ஜிஎஸ்டியை 0%. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 5% வரியெலாம் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சர்க்கரை, 2 பேக் செய்யப்பட்ட பன்னீர், தேநீர், காஃபி, நிலக்கரி, சமையல் எண்ணெய், திராட்சை, வீட்டு சிலிண்டர் அதாவது எல்பிசி, முந்திரி பருப்பு, காலனி, ஆடைகள் இது எல்லாமே 5% ஜிஎஸ்டிக்கு வரி வாங்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 12% எண்ணெய், நெய், பதப்படுத்தப்பட்ட உணவு, மொபைல்கள், செல்ஃபோனு, பழச்சாறு, காய்கறிகள், பழங்கள், ஜாமு இது எல்லாமே 12%. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18% பார்த்தீங்கன்னா சோப்பு, பற்பசை, ஐஸ்கிரீமு, பிஸ்தா, சோளம், அச்சுப்பொறி, கணினிகள், கம்ப்யூட்டர். ஓகேங்களா. இது எல்லாமே 18% வரி வாங்குறாங்க ஜிஎஸ்டியில். 28% எதுனா உயர்தர மோட்டார் வாகனங்கள், சிகரெட்டு, தங்க ஆபரணங்கள் இது எல்லாமே 28% வாங்குறாங்க. ஓகேங்களா. அப்புறம் இது பாருங்கள். ஓகேங்களா. அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசும் மாநில அரசுக்கும் ஓகேங்களா வரி பங்கீடு பார்த்தீங்கன்னா 50% ஓகேங்களா படிநிலைகள் பெறுகிறது. ஓகேங்களா. படிநிலைகள் பெருகுது. 42% மாநிலக்கும் 58% மத்திய அரசுக்கும் விதிக்கிறாங்க. ஓகேங்களா. அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து வசூல் பண்ணுற பொழுது மத்திய அரசுக்கு 58%, மாநில அரசுக்கு 48% வரி பங்கீட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த பிரிவினுடைய விதி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க 280. ஓகேங்களா. நிதிக்குழுவினுடைய மொத்த ஆண்டு ஒரு முறைக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு ஏற்படுத்தப்படுறாங்க. 15வது நிதிக்குழு மத்திய அரசின் பற்றி 2020 வரைக்கும் இருக்குது. 2020 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா. 15வது நிதிக்குழு எது வரைக்கும் இருக்குது? வரி பங்கீடு
2020 வரைக்கும் உள்ளது. அடுத்து பாருங்கள், இதெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய தன்மைகள். ஓகேங்களா, ஜிஎஸ்டியினுடைய தன்மைகள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டினுடைய ஜூன் 2010 நிலவரத்தின்படி ஓகேங்களா நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா 5529,000 ஓகேங்களா வெளிநாட்டினுடைய டாலர். ஓகேங்களா, டாலருடைய வருமானம் 380 தான். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20%. மற்ற நாடெலாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா, இதெல்லாம் வரவு செலவு திட்டம். ஓகேங்களா, மத்திய அரசுக்கு எவ்வளோ கொடுக்குறோம், மாநில அரசுக்கு எவ்வளோ கொடுக்குறோம். ஓகேங்களா, அதாவது பட்ஜெட் போட்டு ஓகேங்களா சட்டசபையில் பட்ஜெட் கூட்டுவாங்க. ஓகேங்களா, அது கூட்டின பிறகு பாருங்கள் சரத்து ஓகேங்களா 112 படி மத்திய அரசு வரவு செலவு பாராளுமன்றத்தில் இது ஏற்படும். ஓகேங்களா, மாநிலத்தில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா சரத்து 202 படி ஓகேங்களா வருவாயினுடைய விரிகளை பட்ஜெட்டில் பிரிக்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். பாருங்கள், பட்ஜெட்டினுடைய வரவு, பட்ஜெட்டினுடைய உள்ளடக்கம். பட்ஜெட்டினுடைய வரவில் பார்த்தீங்கன்னா வருவாய் வரவுகள், மூலதன வரவுகள். ஓகேங்களா, இந்த வருவாய் வரவில் வரி வரவுகள், வரி சாராத வரவுகள்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூலதன வரவுகள் பார்த்தீங்கன்னா கடன்களை வசூலிப்பதல், கடன்கள் மற்றும் பிற பொறுப்புகள், முதலீட்டு வசூலித்தல். ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டினுடைய செலவுகள், வருவாய் செலவு, மூலதன செலவுன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. வருவாய் செலவு பார்த்தீங்கன்னா திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாராத செலவுகள்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. மூலதன செலவு பார்த்தீங்கன்னா திட்டம் சார்ந்த செலவுகள், திட்டம் சாராத செலவுகள்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது வரவு செலவுலாம் கணக்கு. இது வரவு செலவு கணக்கு மத்திய அரசும் மாநில அரசும் எப்படி பகிர்ந்துக்கும். ஓகேங்களா, அதாவது வரி வசூல் பண்ணுறத எப்படி பகிர்ந்து கொள்ளும் அப்படிங்கிறதான் இந்த இது. ஓகேங்களா, இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, வரி வசூலினுடைய நன்மைகள் தீமைகள் பார்த்தா போதும். மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரி வாங்குறாங்க, தள வரி. ஓகேங்களா, வேளாண்மை நிலத்தின் மீது வரி, மது மற்றும் போதைப் பொருட்களுடைய வரி, பண்ணை வரி, விவசாய நிலங்கள், நீதிமன்றத்தினால் விதிக்கப்படும் பட்டியல் வரி, நில வருவாய் வரி, ஆவணங்கள் வில்லை அதாவது ஸ்டாம்பு வரி, வேளாண்மை வருமான வரி, நிலம் மற்றும் கட்டட வருமான வரி, கனிம வளம் மற்றும் உரிமமான வரி, மின்சார நுகர்வோர் விற்பனைக்கான வரி, உள்ளூர் பகுதியில் நுகர்வோர் மற்றும் விற்பனைக்கான பொருள் நுழைவு வரி, செய்தித்தாள் நிறந்த தவிர பொருட்களின் மீதான விற்பனை வரி, செய்தித்தாள் தவிர்த்து பிற விளம்பரங்கள் மீதான வரி, சாலை மற்றும் நீர்வழி மார்க்கத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொருட்கள் சென்றபன மீதான வரி, வாகன வரி, பொருட்கள் மீது படகுகள் மீதான வரி, வியாபார வரி. ஓகேங்களா, தொழில் வரி. இது எல்லாமே எதில் வசூல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநில வளத்தில் வசூல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் விதிக்கப்பட்ட வரி மாநிலத்துக்கு ஒதுக்கப்படும் வளங்களுக்கு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 269. ஓகேங்களா, அதாவது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய வளங்களுக்குனுடைய ஆர்டிகல் எதுனா ஓகேங்களா 269. ஓகேங்களா, அதெல்லாம் பாருங்கள், விவசாயம் நிலம் சார்ந்த தவிர சொத்து மீதான வரி, பண்ணை வரி. ஓகேங்களா, ரயில் கட்டணம் மற்றும் சரக்கு வரி, பங்கு சந்தை மீது விதிக்கக்கூடிய வரி. இது எல்லாமே ஓகேங்களா மத்திய அரசு மாநில அரசு கூடிய வருமானத்தினுடைய வரியின் பிரகாரம் பிரித்து கொடுக்கறது. ஓகேங்களா, வருமானத்தின் மீது வரியின் மீது பிரித்து கொடுக்கறது. நிதி வரி. ஓகேங்களா, அதாவது நிதிக்குழுவின் மூலம்தான் நம்ம அந்த வருவாயை பிரித்து கொடுக்குறோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நிதிக்குழு 1951 தான் முதல்ல கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா, நிதிக்குழு எப்போ கொண்டு வந்தாங்க? திட்டக்குழு பார்த்தீங்கன்னா 1950, நிதிக்குழு 1951, தேசிய வளர்ச்சி குழு 52. ஓகேங்களா, இப்போ நிதிக்குழு தான் நமக்கு நிதியெலாம் பகிர்ந்து கொடுக்கக்கூடியது. ஓகேங்களா, இது ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 280. ஓகேங்களா, இந்த நிதிக்குழுவினுடைய தலைவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த நிதிக்குழுவினுடைய தலைவரை யார் நியமனம் செய்கிறாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். ஓகேங்களா, நிதிக்குழுவினுடைய தலைவரை யார் நியமனம் செய்வாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வார். முதல் நிதிக்குழு பார்த்தீங்கன்னா KG நியோகி. ஓகேங்களா, இவர் தான் முதல் நிதிக்குழுவினுடைய தலைவர். 2வது பார்த்தீங்கன்னா சந்தானம், 3வது பார்த்தீங்கன்னா சாந்தா, 4வது பார்த்தீங்கன்னா ராஜமன்னார், 5வது மகாவீரர் தியாகி, 6வது பாருங்கள் 6வது பிரம்மணா ரெட்டி, 7வது பார்த்தீங்கன்னா சாலட், 8வது YP சவான். ஓகேங்களா, 9வது பார்த்தீங்கன்னா சால்வே, 10 KG பந்துலு, 11வது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா AM குஸ்ரு, 12வது நிதிக்குழுவினுடைய தலைவர் C ரங்கராஜ், 13வது நிதிக்குழுவின் தலைவர்
விஜய் கேல்கர். 14வது நிதிக்குழுவின் தலைவர் YV ரெட்டி. 15வது நிதிக்குழுவின் தலைவர் NK சிங். ஓகேங்களா, இது எவ்வளோ நாளைக்கு இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறவர் இவர் தான். ஓகேங்களா, நிதிக்குழுவினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா NK சிங்கு. 2020 to 25 வரை இவர் இருப்பார். ஓகேங்களா, இந்த நிதிக்குழுவினுடைய தலைவரை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடியரசுத் தலைவராக நியமனம் செய்யப்படுகிறது. பாருங்கள், கிராம நிர்வாகத்தினுடைய ஊராட்சியினுடைய எல்லை பகுதியில் அதனுடைய பணிகள்லாம் ஓகேங்களா என்னென்ன செய்வாங்க, அதாவது சாலை போடுவாங்க, அதுக்குண்டான கிராம நிதி, குடிநீர் வேளாண்மை வரி, ஓகேங்களா, பொது நிதி வரி, தொழில் வரி, விலக்கு வரி, வாகன மீதான வரி எல்லாமே ஓகேங்களா இந்த கிராம நிர்வாகத்தில் வசூல் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நகராட்சியில் என்னென்ன வசூல் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சொத்து மீதான வரி, சொத்து மீதான வரி. அடுத்து பார்த்திங்கன்னா பொருள்கள் மீதான வரி, தனிப்பட்ட வரிகள், தொழில் வரி, வியாபார வரி, வேலைவாய்ப்பு மீதான வரிகள், வாகனங்கள் மற்றும் விலங்குகள் மீதான வரி, திரையரங்கு வரி, மாநில அரசிடமிருந்து பெறுகின்ற மானிய உதவி வரி. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியில் என்னென்ன வரி செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து மீதான வரி, வாகனம் மற்றும் விலங்குகள் மீதான வரி, ஓகேங்களா, தனிப்பட்டவர்களினுடைய மீதான வரி, திரையரங்கம் மற்றும் காட்சி வரி, நிகர மீது கொன்ற வரி, ஓகேங்களா மீதான வரிகள், விளம்பர வரி மீதான வரிகள், நுழைவு மற்றும் முனைவு வரி. ஓகேங்களா, அப்போ இத்தனை வரி எல்லாமே வசூல் செஞ்சு ஓகேங்களா, அதாவது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா இது ஒரு 42% மாநில அரசும் மீதி 58% மத்திய அரசும் வசூல் பண்ணி இந்த ஜிஎஸ்டியினுடைய இதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, வாட்டுன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க. அது பார்த்திங்கன்னா ஓகேங்களா 2003 2004 ஹரியானா மாநிலத்தில் முதல்ல கொண்டுட்டு வந்தாங்க வாட் அப்படிங்கிற வரி, VAT. ஓகேங்களா, இதுதான் ஜிஎஸ்டியினுடைய நிகழ்வுகள். ஓகேங்களா, இதிலேருந்து நமக்கு எப்போ பார்த்தாலுமே ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.